காஸஸ் லா இதை கண்டுபிடிச்சார். காஸ்ன்றவர் கண்டுபிடிச்சார். காஸுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஜஸ்ட்டு ஒரு அசம்ஷனில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காஸ் தான் முதல்ல வந்து இது ரெண்டுக்கும் இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணார். அதுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டது தான் ஸ்டோக்ஸ் தியரம், அப்புறமே டைவர்ஜென்ஸ் தியரம். இதெல்லாம் காஸ்லா என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி சர்ஃபேஸ். அதாவது என்னென்னா, இப்போ இந்த ஸ்டாப்லர் எடுத்துக்கோம். இந்த ஸ்டாப்லர் ஒரு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக தான் இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்க, அந்த சார்ஜில் எவ்வளோ அந்த ஒரு சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் அளவுக்கு தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் எவ்வளோ பாஸ் ஆகும்னா அந்த சார்ஜை பொறுத்து பாஸ் ஆகும். வைஸ் வெர்சா நீங்கள் வந்து எப்படி வேணால் மாற்றி சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் காஸ்லா. காஸ்லா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம டெஃபினேஷன் தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காஸ்லா உண்மை அப்படின்றதுக்கு ப்ரூவிங் பண்ணோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு பெரிய சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இது ஒரு பெரிய சர்ஃபேஸ் எடுத்துருக்கோம். அந்த சர்ஃபேஸில் ஒரு குட்டியான ரெக்டாங்குலர் செவ்வக வடிவில் ஒரு சர்ஃபேஸ் ஒரு பார்ட் எடுத்துருக்கோம். அந்த பார்ட்டுக்கு வந்து டிஎஸ், அதாவது சர்ஃபேஸில் ஸ்மால் அமௌண்ட் வந்து டிஎஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட கேபிட்டல் டிஎஸ், கேபிட்டல் டினா என்னென்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டென்சிட்டின்னு அதை வந்து சொல்லலாம். அதோட நார்மல் காம்போனண்ட் வந்து டிஎஸ் நார்மல்னு டினோட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு எடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது இந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா Q அளவுக்கு சார்ஜ் இருக்குது. இதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கோம், நம்மளுக்காக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் டு ப்ரூவ் காஸ் லாவை. The flux crossing ds in a product of the normal component of ds and ds. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த டிஎஸ் இந்த சர்ஃபேஸில் பாஸ் த்ரூ, அதாவது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆக போகுதுன்னா டிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் காம்போனண்ட் ஆஃப் டிஎஸ் அண்ட் டிஎஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎஸ் நார்மல் டாட் டிஎஸ்னு வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நார்மல் காம்பனன்ட்ஸை எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம்னா காஸ்டிட்டான்னு டினோட் பண்ணுவோம். இதே டேஞ்சன்ட் காம்பனண்ட்டை எப்படி டினோட் பண்ணுவோம்னா சைன்டிட்டான்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன எழுதலாம், டிஎஸ் நார்மலாக டிஎஸ் காஸ்டிட்டான்னு எழுத போகிறோம். ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஎஸ் காஸ்டிட்டா டிஎஸ்னு வந்துடும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டான்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் டிஎஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்மால் டிஎஸ் இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ அதை வந்து டிஎஸ் டாட் டிஎஸ்ன்னு எழுதிக்கலாம் யூஸிங் டாட் ப்ராடக்ட் மூலிமா. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எது கண்டுபிடிச்சிருக்கோம்னா டிஎக்ஸுன்றது அந்த ஒரு ரெக்டாங்கிள் செவ்வக வடிவில் நாம் சூஸ் பண்ணியிருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த சர்ஃபேஸ்லேயும் இருக்கிற ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை இன்டெக்ரல் பண்ணாவே போதும். ஸோ என்ன அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் கிவன் பை எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ நம்ம டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே டிஎக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது என்னன்னா டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஎஸ் அண்ட் டிஎஸ். ஸோ இதில் வந்து டிஎக்ஸுன்ற வேல்யூ நம்மளுக்கு அன்னோன் வேல்யூ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இந்த காஸஸ்லா ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிருந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ண போகிறோம். டிஎஸ்ன்றது அந்த சர்ஃபேஸ் ஸ்மால் சர்ஃபேஸோட ஏரியா, அந்த ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது தான் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து காஸ் லா ப்ரூவ் ஆகிடும். ஸோ பை யூஸிங் ஸ்டோக்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, லைன் இன்டெக்ரல் h வெக்டார் டாட் dl ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் s டெல் கிராஸ் h வெக்டார் ds which is equivalent to
நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். x = integral of ds dot ds equal to q. இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், பை யூஸிங் டைவர்ஜென்ஸ் தியரம், வால்யூம் இன்டெக்ரல் a del dot a dv equal to surface integral a dot ds. இதுதான் டைவர்ஜென்ஸ் தியரம். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, in terms of volume charge density எப்படி எழுதலாம்னா, x equal to integral of rho v dv equal to x ன்னு எழுதலாம். நம்ம இப்போ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸாக இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ சர்ஃபேஸ் அட் ஆர் டிஸ்டன்ஸ் ஆரில் வந்து அந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அந்த கோஆர்டினேட்ஸ், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்லாம் என்னென்னா ஆர், தீட்டா, ஃபை அண்ட் ஸ்பியர். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னா ஆர். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டியூ டு சார்ஜ் க்யூ என்னென்னா, நம்ம ஏற்கனவே இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படி சார்ஜ் ப்ரொவைட் பண்ணுறது, எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி ஃபைன் பண்ணணும், யூஸிங் மல்டிபிள் சார்ஜ், சிங்கிள் சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் அண்ட் ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுபடி ஈக்குவல் 1/4πε q / r²ன்றது அதோட ஈக்குவேஷன். ஸோ இதிலிருந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட், நம்மளுக்கு தேவை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி. நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் d = εe. நம்மளுக்கு E வேல்யூ தெரியும். ஸோ அதில் இது சப்ஸ்டியூட் பண்ணால், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் d = 1/4π × q / r². ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் ஏரியா dsன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ds ஆல்சோ. இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன், அந்த dx = integral of ds, அது கேபிட்டல் டிஎஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்மால் டிஎஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸ்மால் டிஎஸ்க்கு என்னென்னு எழுதலாம்னா, யூஸிங் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் ஆர் டி தீட்டா இன்ட்டு ஆர் சைன் தீட்டா இன் d∅, அது சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்ற ஈக்குவேஷன் ஏற்கனவே நம்ம வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்தில் பார்த்துருவோம். அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஈக்குவேஷனை இங்கே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ds = r d theta r sin theta into d∅ அப்படின்னு வரும். ஸோ இதில் r மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ r² dt sin theta r∅ இருக்கும். இந்த sin theta கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிருந்தோம்னா r² sin theta d theta d∅ இருக்குது. இப்போ நம்ம dsக்கும் கேபிட்டல் dsக்கும் தெரியும், ஸ்மால் ds அதாவது வால்யூம் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவும் தெரியும், நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் தெரியும். ஸோ இது ரெண்டையும் கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா d dot ds. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா, d வேல்யூ q / 4πr² அண்ட் dsோட வேல்யூ r² sin theta d theta d∅ வருது. இந்த r² கேன்சல் பண்ணிக்கலாம். q and 4π வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஸோ அதனால் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டபுள் இன்டெக்ரல் நம்மளுக்கு d thetaக்கோட லிமிட் வந்து 0 to π அண்ட் ஃபையோட லிமிட் வந்து 0 to 2π. ஸோ இந்த லிமிட்ஸ்லாம் எழுதிடுறோம். ஸோ sin theta d theta d∅ வந்துடும். ஸோ இப்போ வந்து sin thetaவை d thetaவால் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு -cos theta வரும். ஜஸ்ட்டு செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். செப்பரேட் பண்ணி எழுதுனா q / 4π integral of 5 2π சம் ப்ராக்கெட்டில் போட்டு integral of d theta 0π sin theta d theta d∅ போட்டுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் -cos theta வரும். அது லிமிட்ஸ் வந்து 0 to π. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos 0 1, cos π வந்து -1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, x = q 4π integral of 5 to 0 2π minus of -1 d∅. இந்த -1 -2 ஆகிடும். இதோட மல்டிபிள் பண்ணால் +2 ஆகிடும். ஸோ இட் வில் பிகம்ஸ் 2. ஸோ இந்த 2 வெளியே கொண்டு போயிட்டா 2q / 4πன்னு வரும். q / 2πன்னு வந்துடும். ஸோ d∅ மட்டும் இருக்கும். d∅ இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5 தான் கிடைக்கும். அதோட லிமிட் 0 to 2π. இதுக்கு அப்பர் லிமிட் 2π, லோயர் லிமிட் -0, which gives us q alone. 2π - 0ன்னு வரும். அது என்னன்னு சொல்லணும்னா, இந்த 2π கேன்சல் ஆகிடும். ஸோ x = அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் = சார்ஜ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிராசிங் த்ரூ சர்ஃபேஸ் இஸ் equal to the charge enclosed by the surface.
இதுதான் காஸ் ப்ரூவ் பண்ணது. நம்ம காஸ் லா வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஹவு வி ஹேவ் டு டூ. அண்ட் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி del dot d equal to rho v. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த காஸ் லால இருந்து del dot d equal to rho v. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ எப்படி காஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம காஸில் டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து நம்ம ஒரு சர்ஃபேஸ் எடுத்தோம், நாமளாக ஒரு சர்ஃபேஸ் எடுத்தோம். அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் எடுத்தோம். அந்த ஸ்மால் அமௌண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டிஃபைன் பண்ணோம். அதே மாதிரி அதோட சர்ஃபேஸ் ஏரியா டிஃபைன் பண்ணோம். அதிலிருந்து எப்படி வந்து அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்கு மாற்றுறதுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் சர்ஃபேஸ் ஏரியாவும் அந்த பர்டிகுலர் ஸ்மால் ஏரியாவில் இருக்கிறது கண்டுபிடிச்சது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்டெக்ரல் பண்ணுவோம். அந்த இன்டெக்ரேஷன் ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு காஸில் அது என்னன்னு இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ். ஏன்னா அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு தி சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி சர்ஃபேஸ்.